நம்ம தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வசனம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். யோவான் 7ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, பண்டிகையின் கடைசி நாளிலே, பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு, ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். சோ 37ஆம் வசனம் திரும்ப ஒரு விஷயம் கூட படிக்கிறேன். பண்டிகையின் கடைசி நாளாகிய பிரதான நாளிலே. நம்ம தொடர்ந்து என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, பண்டிகையின் நாட்களை குறித்து பார்த்துட்டே இருக்கிறோம். பண்டிகை நாட்கள் போன வாரம் பார்த்தோம். நம்ம எடுக்கிற உபவாசமே ஒரு நல்ல ஒரு பண்டிகை என்கிற வெளிப்பாட்டை கர்த்தர் நம்ம கொடுத்தார். சோ இந்த வாரம் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு அருமையான ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை என்னன்னா, பண்டிகையின் கடைசி நாள்ல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு நிறைய ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். ஒரு பண்டிகையுடைய முடிவுல தேவனுடைய ஆசீர்வாதம் 38ஆம் வசனத்துல வேத வாக்கியம் சொல்லுகிறபடி, என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றார். எவ்வளவு பெரிய அருமையான ஒரு வார்த்தை பார்த்தீங்களா? இதுதான் இன்னைக்கு ஜெபத்துல உங்க எல்லாருக்கும் தேவ ஊழியக்காரர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை இவ்வளோ நாட்கள் பண்டிகையை கஷ்டப்பட்டு ஆசரிச்சாங்க. இந்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 7ஆம் அதிகாரத்துல நீங்க வசனத்துல 2வது வசனம், 7ஆம் அதிகாரம் 2வது வசனம் பாத்தீங்கன்னா, யூதருடைய கூடார பண்டிகை சமீபமா இருந்தது. அப்பனா கூடார பண்டிகை கொண்டாடுற அந்த நாட்கள்ல, சமீபமான நாட்கள்ல தான் இயேசு கிறிஸ்து இந்த பண்டிகையின் கடைசி நாள்ல இந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். சோ போன வாரம் பண்டிகையில யாரையாவது ஒருத்தனை கர்த்தர் விடுதலையாக்குவார். அதே மாதிரி இந்த நாட்கள்ல பண்டிகையின் கடைசி நாட்கள் வரப்போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 நாட்கள் ஆயிடுச்சு. நம்ம டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாட போறோம். இயேசுவை ஆராதிக்க போறோம். கொண்டாட போறோம்னு சொல்றதை விட இயேசுவை தொழுது கொள்ள போறோம். இயேசுவோட பிறப்பை நம்ம நினைச்சு நம்ம கல்லார ஆவியில களி கூர்ந்து கர்த்தரை உயர்த்த போறோம். அப்ப அந்த நாளுக்குள்ள இன்னும் ஒரு 15 நாள் இருக்கு. இந்த நாளுக்குள்ள கர்த்தர் என்ன செய்யணுமா, இந்த ஜெப நேரத்துல பண்டிகையின் நாட்கள்ல, கடைசி நாட்கள்ல, பிரதான நாளிலே இயேசு என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட விசுவாசமா இருந்து இந்த பண்டிகையை கொண்டாடுகிற உங்க எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப முதல்ல நான் முன்னுரையாக என்ன சொல்ல போறேன்னா, பண்டிகையை பத்தி சொன்னேன்லப்பா. 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல கூடார பண்டிகை. அப்ப இயேசுவோட சகோதரர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இயேசுவை பார்த்து சொல்றாங்க, பண்டிகையில நீ போய் நின்று ஏதாவது ஒரு காரியத்தை செய், அப்படி செஞ்சுன்னா ரொம்ப பிரபலமாயிடுவ அப்படின்னு இயேசுவை பார்த்து அவங்க சகோதரர்கள்லாம் சொல்றாங்க. நீ செய்கிற கிரிகைகளை இங்க உட்கார்ந்து செய்யாம, 4ஆம் வசனத்துல போட்டிருக்கு, பிரபலமா இருக்க விரும்புகிற எவனும் அந்தரங்கத்தில் ஒன்றையும் செய்ய மாட்டான். நீ இப்படிப்பட்டவர்களை செய்தால் உலகத்துக்கு வெளிப்படுத்தும் அப்படின்னு சகோதரர்கள்லாம் ஏசப்பாவை நம்பாததுனால, பண்டிகை நேரங்கள்ல நீ போய் பண்டிகையில நில்லு, பண்டிகைக்கு போ, இந்த கூடார பண்டிகைக்கு நீ எருசலேம் போ, கிராமத்துல உட்காந்து செய்யாத, நீ போய் டவுன்ல போய் பண்டிகை நாள்ல போய் ஆலயத்துல போ. பண்டிகையில அங்க ஆலயத்துலதான் உலகத்திலிருந்து எல்லாரும் வந்திருப்பாங்க. அங்க எல்லாரும் பார்க்கும்படியாக நீ போய் ஏதாவது ஒரு அற்புதத்தை செய், ஒரு கிரியைகளை செய், அப்ப நாங்க உண்மை விசுவாசிப்போம் அப்படின்னு இயேசுவை பார்த்து, இயேசு கூட பிறந்த 4 சகோதரர்கள் அங்க போட்டிருக்கிற வசனத்துல, இயேசுக்கு பிறகும் 4 குழந்தைங்க பிறந்துச்சு, மரியாளுக்கும் யோசேப்புக்கும். அந்த பிள்ளைகள், அந்த சகோதரர்கள், அவங்க தம்பிமார்கள், இயேசு கூட பிறந்த தம்பிமார்கள் சொல்றாங்க, சரியா விசுவாசிக்காதனால நீ பண்டிகையில போய் என்னப்பா செய்ய போற? நம்மளும் கூட பண்டிகையில கர்த்தர் என்ன செய்ய போறாரு? பண்டிகையில நம்ம அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல பெரிய விதமா தேவன் தம்முடைய அற்புதத்தை விளங்க பண்ணுவார். அப்ப கர்த்தருடைய ஆசீர்வாதம் கண்டிப்பா இறங்கும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கூட பிறந்த சகோதரர்கள் சொல்றாங்க, நீ பண்டிகைக்கு போய் ஏதாவது செய்யி, கடைசி நாள்ல பெரிய அளவுல செய்யி அப்படின்னு. அதுக்கு பிறகு நீங்க அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா, இயேசு என்ன பண்றாருன்னா, பண்டிகைக்கு போ, அதுக்கு போன்னு எல்லாரும் போறாங்க. என்ன சொல்றாருன்னா, இயேசு எல்லாரையும் அனுப்பிட்டு, இவரு மட்டும் என் வேலை வராதபடியால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறது இல்லை என்று சொன்னார். சொல்லிட்டு 10வது வசனத்துல பாத்தீங்கன்னா, இயேசு பண்டிகையில எப்படி போனாரா, பகிரங்கமா போகாம அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். பாஸ்டர், இப்படிலாம் கூட வசனம் இருக்குது, நீங்க அதை படிச்சு பாருங்களேன். பண்டிகைக்கு போகும்போது கர்த்தர் பகிரங்கமா எல்லாரும் பாக்குற மாதிரி போகாம ரகசியமா பண்டிகையை கொண்டாடும்படியாக எருசலேம் தேவாலயத்துக்கு வர்றாரு.
14வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பாதி பண்டிகையான பொழுது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். பண்டிகையோட முக்கியமான ஒரு நேரம் என்ன தெரியுமா? எல்லா பிள்ளைகளும் உபதேசங்களை பண்ணணும். கர்த்தருடைய வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து புறப்படணும். கடந்த சில வாரங்கள்ல கூட கர்த்தருடைய பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமைகள்ல தேவ செய்திகளை கொடுத்தாங்க, வேத வார்த்தைகளை கொடுத்தாங்க. ரொம்ப ஆச்சரியமா சந்தோஷமா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்தது. சோ இந்த வாரமும் ஒரு கர்த்தருடைய பிள்ளை செய்தி கொடுப்பாங்க, அடுத்த வாரமும் ஒரு செய்தி கொடுப்பாங்க. நீங்கள் எல்லாரும் இந்த பண்டிகையினுடைய விசேஷம் என்னன்னா, உங்க வாயிலிருந்து வருகிற கர்த்தருடைய வார்த்தை. இயேசு பண்டிகை எப்படி செலிப்ரேட் பண்ணாரு? பாதி பண்டிகையில தேவாலயத்துக்குள்ள போய் உபதேசம் பண்ணினார், அவர் பிரசங்கம் பண்ணினார். கர்த்தருடைய வார்த்தை அவர் வாயிலிருந்து புறப்பட்டு வந்தது. அப்ப 15ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, யூதர்கள் இவர் கல்லாதவராயிருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள். அப்ப 16வது வசனத்துல ஏன் சொல்றாரு, என்னுடைய பிரசங்கம் என்னுடைய உபதேசம் எல்லாம் என்னுடையது இல்லப்பா, எல்லாம் அனுப்பின பிதா இருக்காருல்ல, அவருடைய உபதேசங்களை நான் பண்றேன். நான் சுயமா எதுவும் பேசல. பிரசங்கன்றது நம்ம சுயமா எதையும் பேசக்கூடாது. பிதாவாகிய தேவன், என்னை அனுப்பினவர் இருக்காருல்ல, அவர் என்ன பேச வைக்கிறாரோ அவருடைய மகிமையை தேடும்படியாய் நான் பிரசங்கம் பண்ணுகிறேன். அப்ப பண்டிகை அப்படியே தொடர்ந்து பாக்குறப்ப அதுக்கு பிறகுதான் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, இந்த பண்டிகையில ஏன் பாஸ்டர் பண்டிகையில இயேசுநாதர் இப்படி ரகசியமா ஒளிஞ்சு போனாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பண்டிகைக்கு எப்படினாலும் கண்டிப்பா ஏசப்பா இங்க கோயிலுக்கு வருவார். வர்றப்ப அவரை பிடிச்சி அவரை நம்ம ஏதாவது தண்டனைக்குள்ளாக்கலான்னு நிறைய விரோதிகள் தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் ஏசப்பா ரகசியமா பண்டிகைக்கு வந்தாரு. ஆனா பாதை பண்டிகையில நின்று ஆலயத்திலேயே பிரசங்கம் பண்றாரு. திடீர்னு ஃபுல்ஃபீட்ல நின்று கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்குறாரு. 23வது வருஷத்துல பாத்தீங்கன்னா, ஜனங்களுக்கு என்னையா கோபம், இயேசுநாதர் மேல ஜனங்களுக்கு என்ன கோபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 23வது வருஷத்துல கடைசி 2-3 வரியில நான் படிக்கிறேன் கேளுங்க. நான் ஓய்வு நாளில் ஒரு மனுஷனை முழுவதும் சுகமாக்கினதுனாலே என் மேல் நீங்கள் எரிச்சலா இருக்கலாமா? இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரா, அப்பா இந்த காலத்துல ஒரு வியாதிப்பட்ட மனுஷனை இயேசு முழுவதும் சுகமாக்கினார். கொஞ்சம் கொஞ்சம் அரைகுறையெல்லாம் சுத்தமாக்கல. ஏன்னா ஜீசஸ் ஏசப்பா கொடுக்கிற ஹீலிங் கம்ப்ளீட் ஹீலிங், டெம்பரவரி ஹீலிங் இல்ல, பெர்மனன்ட் ஹீலிங். ஒரு தெய்வீக சுகத்தை கொடுத்து நான் ஒரு மனுஷனை சுகமாக்கினேன், அதுக்கு ஏன்பா என் மேல எரிச்சல் அடைகிறீங்க அப்படின்னு கேட்டாரு. அது என்ன வேடிக்கைன்னா, அவர் ஓய்வு நாள்ல ஒரு மனுஷனை சுகமாக்கினார். ஓய்வு நாள்ல யாரும் வேலை செய்யக்கூடாது, ஓய்வு நாள்ல கர்த்தர் தான் ஆராதிக்கணும். அதனால பரிசேயர், வேதபாரகர், இந்த மாதிரி நிறைய இந்த மக்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, நீ மற்ற நாள்ல சுகம் கொடு, மற்ற நாள்ல செய்யி, ஆனா எக்காந்து மட்டும் ஓய்வு நாள்ல பண்டிகை நாட்கள்ல சுகமாக்க கூடாதுன்னு சொல்றாங்க. இயேசு சொல்றாரு, இந்த பண்டிகை நாட்கள்ல பண்டிகையை கொண்டாடுற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் கம்ப்ளீட் ஹீலிங், தெய்வீக சுகம், நல்ல ஒரு நிலையான நிரந்தரமான சுகத்தை கொடுப்பார். பண்டிகையை பரிசுத்தமா ஆசரிச்சோம்னா, பண்டிகையை கொண்டாட வேண்டிய பிரகாரமா நம்ம கொண்டாடணும்னா, நமக்கு கண்டிப்பா முழுவதும் இயேசு நம்மை சுகமாக்குவார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஜனங்க ஏன் இயேசுநாதர்கிட்ட முறுமுறுக்கிறாங்க, விரோதம் பண்றாங்கன்னா, அவர் ஜனங்களை எல்லாரையும் பரிபூர்ணமா சுகமாக்குறாரு. இன்னைக்கு கூட நம்ம சபையில கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும் நான் எப்படி தெரியுமா ஜெபம் பண்றேன், ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளையுடைய ஆவியிலையும் ஒரு சுகம் இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளையுடைய மனதிலையும் ஒரு பெரிய சுகம் இருக்கணும், ஒவ்வொரு பிள்ளையுடைய சரீரத்திலையும் சுகம் இருக்கணும். ஆவியில சுகம் இருந்தா ஆத்துமாவுல சுகம் தன்னால வந்துடும், ஆத்துமாவுல சுகம் இருந்தா சரீரத்துல தன்னால சுகம் வந்துடும். நான்லாம் இன்னைக்கு உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னா அதுக்கு காரணம் என் சரீரத்துல இருக்கிற சுகம் இல்லை. என் சரீரம் எவ்வளவுதான் 100க்கு 100 பழுதுபட்டு போனாலும் என் ஆத்துமாவுல சொஸ்த மனம், உடலுக்கு ஜீவன், நல்லா பரிசுத்த ஆவியில நிரம்பி வசனங்களை சிந்திக்கிறேன். அதனால என் சோர்ந்து போன சரீரத்தை என்னுடைய ஆவியும் என் ஆத்மாவும் கண்ட்ரோல் பண்ணி தன்னால உயிர் மீட்சியோட நடத்துது. மட்டுமல்ல, கடைசி வார்த்தை என்ன, பண்டிகையின் கடைசி நாளில் இயேசு நின்று சத்தமிட்டு என்ன சொல்றாரு, இந்த பண்டிகை என் மேல நல்லா விசுவாசிக்கிறீங்களப்பா, உங்க எல்லாருக்குமே பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா, ஜீவ தண்ணீரை போல, வெறும் தண்ணீர் ஓடுன்னா சொல்லப்பா, இன்னைக்கு கடைசி வார்த்தை சொல்றேன், இந்த பண்டிகையை உண்மையா கொண்டாடுற பிள்ளைகளுக்கு கடைசி நாள்ல உள்ளத்துல ஜீவனுள்ள தண்ணீர் நதிகள் புறப்பட்டு ஓடும்.
இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை திரும்பவும் நான் சொல்றேன். உங்க எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். பப்ளிக் 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 பப்ளிக். எங்க சிறுவர் ஊழியத்துல, சண்டே கிளாஸ் ஊழியத்துல நாங்க பாடுவோம், என்னுள்ளம் தேவன் பால் பொங்கி வழியுதே. அந்த பாட்டுல சொல்லுவோம் பப்ளிக் பப்ளிக், அதாவது பொங்கி 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 வழியுதே அப்படின்னு நாங்க கைகளை தட்டி பாடுறது உண்டு. அதே மாதிரி ஒருவேளை உங்க உள்ளத்துல எப்ப பார்த்தாலும் சோகமான எண்ணங்கள், டிப்ரெஷன் சிந்தனைகள், என்ன செய்யறதுனே தெரியல. சில பேரை என்னதான் திருத்தினாலும் திருத்த முடியாது. எத்தியோப்பியன் தன் தோலையும் ஒட்டக சிவிங்கியோட புள்ளியும் மாத்த முடியுமா அப்படின்னு பைபிள்ல போட்டிருக்குது. அந்த மாதிரி சில பேர் ஜென்மத்திலேயே ஊறிடுச்சு. அப்படிப்பட்ட சிந்தனைகள் அவங்க உள்ளத்துக்குள்ள பப்ளிங் பப்ளிங் பப்ளிங்னா அவங்க அந்த உள்ளத்துக்குள்ள அந்த கசப்பான தண்ணீர்கள் புறப்படக்கூடாது, தித்திப்பான தண்ணீர்கள் புறப்படணும். பண்டிகை நாட்கள்ல என்ன ஆசீர்வாதம்னா, உங்க உள்ளத்துல எல்லாத்திலையும் ஒரு சின்ன பிள்ளைங்க எப்படி துள்ளி 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 சந்தோஷமா குதிக்கும். என்னன்னு தெரியலங்க, என் மனசுல ஒரு பெரிய மகிழ்ச்சியும் சந்தோஷமும் ஓடுதுங்க அப்படின்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி பண்டிகையின் கடைசி நாள்ல இயேசு என்ன பண்ணாருன்னா, எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும். சோ இந்த பண்டிகையை நம்ம எல்லாரும் பரிசுத்தமா ஆசரிப்போம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்ம எல்லாருடைய உள்ளத்திலிருந்தும் ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் புறப்பட்டு ஓடும்படி செய்வார். இந்த பண்டிகை நாட்கள்ல ஜனங்களை கட்டு முழுவதும் சுகமாக்குவார். வெறும் சரீர சுகம் மட்டும் எங்களுக்கு வேண்டாம், எல்லாருடைய ஆத்மாவிலையும் சுகம் இருக்கணும், எல்லாருடைய ஆவியிலையும் சுகம் இருக்கணும். முட்டி போட்ட உடனே ஜெபத்துல பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை பிரகாசித்து வரணும், பிச்சுக்கிட்டு வரணும். சோ அப்படி எல்லாரும் மாறணும். சோ எல்லாத்துலயும் ஹீலிங்னா ஆத்துமாவில, ஆவில, சரீரத்துல சுகம் கிடைக்கணும். எல்லாத்துக்கும் மேல ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் இந்த பண்டிகை நாட்கள்ல புறப்பட்டு வருவதாக. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார். இந்த வார்த்தையின்படியே நம்ம ஜெபிப்போம். இந்த காணொளி காட்சியின் மூலமாய் நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை சாட்சியாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் ஐக்கியத்தில் இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் மறவாமல் அழுத்துங்கள். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்ற அது அதிக உதவியாக இருக்கும். எப்பொழுதும் எங்களோடு தொடர்பில் இருக்க வாட்ஸ்அப் எண்ணையும் மறவாமல் குறித்துக் கொள்ளுங்கள். இமெயிலும் மின்னஞ்சலும் உங்களுக்கு தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். கர்த்தருக்கு சித்தமானால் நேரிலே சந்திப்போம், இல்லை என்றால் கர்த்தருடைய வருகையில் சந்திப்போம். மரணாதா.